வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். இந்திய அரசு நிதி அமைச்சகம், வருமான வரித்துறை, வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் அலுவலகம், தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி, எண் 121, மகாத்மா காந்தி சாலை, சென்னை 600-034. விளம்பரம். 1. சென்னை வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ITAT அமர்வுகளில் பணியாற்றும் துறை அதிகாரிகளுக்கு உதவுவதற்காக வருமான வரித்துறையில் இளம் நிபுணர்களை பணியமர்த்த சட்ட பட்டதாரிகள், பட்டய கணக்காளர்கள் ஆகியோர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2. பணியமர்த்தப்பட உள்ள இளம் நிபுணர்கள் தொடர்பான சில விவரங்கள் குறிப்பிட்டுள்ளபடி: 1. பதவியின் பெயர். இளம் நிபுணர்கள். பதவியின் எண்ணிக்கை 3. வயது வரம்பு. விளம்பர தேதியின்படி விண்ணப்பதாரரின் வயது 35 வயதிற்கு மேல் இருக்கக்கூடாது. ஒப்பந்த காலம் 1 வருடம். செயல்திறன் திருப்திகரமாக இருப்பின் மேலும் 1 வருடத்திற்கு நீட்டிக்கப்படலாம். இடம் சென்னை. மாதாந்திர ஊதியம் ரூபாய் 60,000 மொத்த தொகை. 3. இது குறித்த விரிவான விளம்பரம், கல்வி தகுதிகள், பணி விவரம், தேர்வு நடைமுறை, விண்ணப்ப படிவம், கையெழுத்திட வேண்டிய ஒப்பந்தம் மற்றும் பிற விதிமுறைகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களுடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் https://tnincometax.gov.in இல் கிடைக்கிறது. தகுதியுடைய ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை https://incometax.gov.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து தேவையான தகவல்களுடன் பூர்த்தி செய்து பதிவு தபால் மூலம் மூடிய உரையில் அப்ளிகேஷன் ஃபார் ஒய்பி என்று முன்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டு கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும்: வருமான வரி துணை ஆணையாளர், தலைமை அலுவலகம், நிர்வாகம், அறை எண் 110, முதல் தளம், முதன்மை தலைமை வருமான வரி ஆணையர் அலுவலகம், தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி, எண் 121, MG சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை, பின்கோட் 600-034. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகலை அப்ளிகேஷன் ஃபார் ஒய்பி என குறியிடப்பட்டு கீழ் குறிப்பிட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். மின்னஞ்சல் முகவரி: chennai.dci.hq.admin@incometax.gov.in. விண்ணப்பத்துடன் ஆதார ஆவணங்களுடன் சுய சான்று அளிக்கப்பட்ட நகல்கள் சமர்ப்பிக்க வேண்டும். எந்த வகையிலும் சிபாரிசில் ஈடுபடுவது தகுதி இழப்பிற்கு வழிவகுக்கும். விண்ணப்பங்களை பெறும் இறுதி தேதி 30/1/2026 மாலை 6 மணி. நண்பர்களே, இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை,
போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும். தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.